திமுகவை மேடையிலேயே எதிர்க்கும் தேமுதிக பிரேமலதா. அதிமுகவோட ஸ்லீப்பர் செல் மாதிரி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறதால முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுக வேட்பாளர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கூட்டணி அமைக்க அதிமுக திமுக அப்படின்னு ரெண்டு தரப்புலையும் பேரம் நடத்தின பிரேமலதா கடைசியா திமுக கூட்டணியில இணைஞ்சாங்க. அவங்களோட கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் 10 சட்டசபை தொகுதிகளும் வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு ஸ்டாலின். ஆனா ஓட்டு வங்கியே இல்லாத தேமுதிகவுக்கு இத்தனை தொகுதிகளா அப்படின்னு கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் கடுப்பாயிட்டாங்க. அதோட பிரச்சாரத்துல திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை பிரேமலதா மதிக்கிறதில்ல அப்படின்னும் புகார் எழுந்தது. அந்த சம்பவங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவுனதுக்கு பின்னாடி பிரேமலதாவை கூப்பிட்டு ஸ்டாலின் அறிவுரை வழங்கினாரு. இந்த நிலையில சேலம் கூட்டத்துல பேசின பிரேமலதா, என்னோட அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில ஒரே ஒரு குற்றச்சாட்டை மட்டும் தான் சொல்றாங்க. பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் தமிழகத்துல அதிகரிச்சிருக்கு. இதை தவிர வேற எந்த குற்றச்சாட்டையும் அவரோட அரசு மேல சொல்ல முடியாது அப்படின்னு பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க. மேடையில இருந்த ஸ்டாலின், கமல் அப்புறம் தலைவர்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த பேச்சு ரொம்ப பெரிய பரபரப்பை உருவாக்குன நிலையில திருப்பரங்குன்றம் பிரச்சாரத்துல அடுத்த குண்ட தூக்கி வீசிருக்காங்க பிரேமலதா. திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனை ஆதரிச்சு பேசின பிரேமலதா பேசுறப்போ, திருப்பரங்குன்றத்துக்கு பல தடவை வந்திருக்கேன், மலை உச்சியில தீபம் ஏத்துறத பத்தி பேசுறாங்களே தவிர மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த என்ன செய்யணும் அப்படிங்கறத யாருமே பேசல. முருகனோட அருளால நிச்சயமா தீபம் ஏற்றப்படும், மக்களோட வாழ்க்கையும் உயரும். இப்படி பிரேமலதா பேசினதும் மொத்த கூட்டமும் திகச்சு போய் நின்னுடுச்சு. தீபம் ஏற்ற விடாம ஸ்டாலின் அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வரக்கூடிய சூழல்ல பிரேமலதா இப்படி திமுகவுக்கு எதிரான கருத்தை வெளியிட்டு இருக்கிறது வாய் தவறி வந்த வார்த்தை கிடையாது அப்படின்னு அந்த கட்சியினர் கருதுறாங்க. அதிமுகவோட ஸ்லீப்பர் செல் தான் பிரேமலதா அப்படிங்கிறது அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல திமுகவினர் கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேலம் பேச்சு வாய் தவறி வந்துச்சு அப்படின்னு பிரேமலதா கொடுத்த விளக்கத்தால அமைதியான ஸ்டாலின் மறுபடியும் அதே பாணியில அம்பு விட்டு இருக்கிறத பத்தி சந்தேகம் அடைஞ்சிருக்காரு. இருந்தாலும் உடனடியா கருத்து எதுவும் சொல்லல. இத பத்தி திமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 வருஷங்களா பெண்கள் நலனுக்காக அரசு அமல்படுத்தின திட்டங்களை திமுக இல்லாத கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எடுத்து சொன்னா நல்லது அப்படின்னு தேர்தல் வியூக நிறுவனம் சொன்னது கேட்டுதான் தேமுதிகவை கூட்டணியில சேர்த்து கூடுதல் முக்கியத்துவம் வழங்கினாரு முதல்வர். ஆனா பிரேமலதா சேம் சைடு கோல் போட்டு அதிர்ச்சி கொடுக்கறாங்க. இது தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.